வணக்கம் நேரே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்த்துற லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் பய உள்ள யாருன்றது சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 9ல் இருக்கார். ஸோ நான் 10ஆம் தேதி 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகிறமான விஷயங்களை நிறைய கொடுப்போம். அதுக்கப்புறம் மொத்தம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தா இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத ஒரு பேச்சை கொடுத்துட்டு குடும்பத்துக்காக நிறைய விரயமன்றமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் ராஜயோகம், திடீர் விபரீத ராஜயோகங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தை தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம், அவங்களோட ஒரு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபம்லாம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு செலவும் பட் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாயும் 11 விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சடனாக வந்து வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு வர்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் அப்படின்னும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மேற்படிப்பு படிக்கிறவங்க சின்னதாக ஒரு மன சஞ்சலங்களை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாறுவீங்க. ஸோ என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி என்பது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பதிலும் கொஞ்சம் பிரயாணமும் கொஞ்சம் அலைச்சலும் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டுமே வெளிநாடு வெளி மாநிலங்கள் இல்லை ஒரு மேற்படிப்புக்காக நிறைய அலைச்சல்களோ ஒரு பண விரயமோ கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் உற்பத்தியில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. செவ்வாய் தசாபதி அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினச்ச ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் உள்ள ராகு குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபங்கள். வெளிநாடு போகணும் வேலை பார்க்கணுன்றவங்களாம் வந்து அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதி, குரு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களாக நல்லாகும். வியாபார ரீதியான நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குருவில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. ஸோ கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக 7ல் இருக்கும்பொழுது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றமரமான விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளோட முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் வந்து விரயங்களோ கொஞ்சம் அலைச்சலோ இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சலும் சின்ன பிரயாணங்கள் மூலியமாக கொஞ்சம் விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ரொம்ப கவனமாகும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குங்க.
ஸோ கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப வெளிநாட்டில் இருக்கவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பயப்படுங்க. ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள், பழகுவார்கள். இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம். ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க. யாராவது பர்த் சார்ட் பார்த்தீங்கன்னா சகுனி கர்ணத்தில் இருக்கோம் பாருங்கள், ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினல் இருப்பான். நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரத்தில் கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனி கர்ணம். ஸோ நான் சகுனி கர்ணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக வந்து கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க, அதுதான் சகுனிக்கணும். இல்லைன்னா காலில் வந்து சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனி கர்ணங்கிறதுல போகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்போது சகுனி கர்ணம் வந்து அவன் நண்பனாக ஒரு இடத்துல போனான்னா அந்த இடத்த காலி பண்ணுவான். ஸோ ஒரு லெக் தாதான்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லெக் தாதா மாதிரி அவன் உள்ளே போனான்னு அந்த இடத்த காலி பண்ணி விட்டுருவோம் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனி கர்ணத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளையிறது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்கார், அவர் பேர் வேண்டாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான். இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள், அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிறது வந்து சினிமா உலகமே சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர். ஸோ அவரும் சகுனி கர்ணம் தான். ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் உள்ளே பூந்தானே இவனை மாதிரி உடைக்க முடியாது. அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இவங்க வந்து சூப்பர் கில்லடிங்க. ஸோ இவங்க வந்து சகுனி கர்ணம் ஆளுங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அப்படி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க. ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாங்கன்னா செம்மையாக வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனி கர்ணத்தில் பிறந்தவர்கள். ஸோ சகுனி கர்ணத்தில் சப்போஸ் நாம் சகுனி கர்ணத்தை பிறந்துட்ட சார்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயருக்கு படிங்க. இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது, லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது, பேசுகிறது, அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க, சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. அந்த நடிகர் யாருன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, ஓகே. அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெயினிங்க. ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க. நீங்கள் டிகிரிஸ் பார்த்திங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம கிரிமினலுங்க. அவனை மாதிரி ஒரு பக்கா கிரிமினல் பயப்படியே பார்க்கவே முடியாது. தோளில் கை போட்டு பேசுவான், நல்லா வந்து சிரிக்க பேசுவான். வா மச்சான் சாப்பிட்லாம், அங்கே போகலாம், அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான். ஆனால் அப்படியே கத்தி ஏறிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பாட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜரு, நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடியுது. நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்து அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் ஆஃபீஸ் வராரு. காலைல ஆஃபீஸ் வரும், அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தார் இவர் கூட. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆளுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் இருந்தால் போன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுறான். ஸோ அவன் சொல்கிறான், ஏன்டாடி முதல் நாள் அவ்வளோ ஜாலியாக இருந்துடா அப்படின்னா அது வேறு இது வேறுன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் புதன். ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பாருங்கள் எப்படி வேணால் மாட்டோம். அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பருங்கிறது வந்து புதன். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சொத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே, அதுவும் புதன் தான் வரும். அதனால் புதன் அதிகமாக இருக்கிறவர்கள் இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாமே விளையாடுவாங்க. பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் அந்த சனி புதன், அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும், ஓகேங்களா. புதன் அதிகமான டிகிரி இருக்கணும், பக்கா கிரிமினல் பயப்படைங்க. சப்போஸ் சனி புதன் இருந்து சனி அதிகமான டிகிரி இருந்தால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க, நீங்கள் ஏமாற்று பயப்படையாடுவீங்க. அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்கோம், சகுனி கர்ணத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும்.
பாருங்கள். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு .com இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி masterlakshmi.comனு இருக்குங்க. ஸோ அதில் போய் பாருங்கள். சிறப்பான படம். நன்றி, வணக்கம்.